பாஜகவுடன் ரகசிய உறவு வைக்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கலைஞரின் 100 ரூபாய் நாணய வெளியீடு விழா குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்த நிலையில் அதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 100ஆண்டு நினைவு நாணயத்தை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் வெளியிட்டார். இந்நிகழ்ச்சி தமிழ்நாட்டு அரசியலில் பல்வேறு வியூகங்கள் மற்றும் விமர்சனங்களை எழுப்பியது. குறிப்பாக பாஜக மற்றும் திமுக இடையிலான ரகசிய கூட்டணி வெளிச்சத்திற்கு வந்ததாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இந்நிலையில் சென்னையில் திருமண நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பாஜகவுடன் ரகசிய கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்றும் ராகுலை ஏன் அழைக்கவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். திரு கருணாநிதி அவர்களுடைய 100ஆண்டு விழாவை கொண்டாட வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். 100 ரூபாய் நாணயம் வெளியிடுவது அவருடைய விருப்பம். ஆனால் வெளியிடுவது யார் என்றுதான் கேள்வி. ஏன் திரு ராகுல் காந்தி கூட்டு வந்து இதை வெளியிட்டுக்கலாம்ல? இதிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதாவும் ரகசிய உறவு இருப்பது வெட்ட வெளிச்சமாகிறது. நாங்கெல்லாம் ரகசிய உறவுலாம் வச்சுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களை சொன்னாங்க, கலைஞரை பொறுத்த வரைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் எதிர்த்தாலும் கொள்கையோடு எதிர்ப்பார், ஆதரிச்சாலும் கொள்கையோடு ஆதரிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். அதே போன்னே போதுங்கிறது. ஏன் ராகுல் காந்தி அழைக்கல? ஐயா எதிர்க்கட்சி தலைவர் அவர்களே, மாண்புமிகு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சி திமுக நடத்தல. அந்த நிகழ்ச்சியை நடத்தினது ஒன்றிய அரசு. அது ஒன்றிய அரசினுடைய நிகழ்ச்சி. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆக அந்த அடிப்படையில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்தது. இதேபோன்று கலைஞரின் நாணயத்தில் இந்தி வார்த்தை இடம்பெற்றிருப்பது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். அதற்கு பதில் அளித்த முதலமைச்சர் அண்ணாவிற்கு பிறகு கலைஞரின் நாணயத்தில்தான் தமிழ் வார்த்தைகள் பொறிக்கப்பட்டு இருப்பதாக கூறினார். அந்த நாணயம் வெளியிடுகின்ற பொழுது அது இந்தியில் வரும்னு அவருக்கு தெரியும். அதுக்கு உடன்பட்டு தான் அந்த நாணயத்தை வெளியிடுறார். ஆக இதிலிருந்து நான் எண்ணி பாருங்க, தமிழ் என்று மூச்சுக்கு 300 தடவை சொல்லுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு இந்திக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்? நாணயம் வெளியிடுகிற போது ஒன்றிய அரசு இந்தியில தான் எழுதி அப்புறம் ஆங்கிலத்தில் எழுத்துக்கள் அமைஞ்சிருக்கும். ஆக அந்த தமிழ் வெல்லும் எழுத்து தமிழ் தான் எழுதப்பட்டிருக்கு. இதை கூட அவர் பார்க்காம, இதை கூட புரிஞ்சிக்காம தெரிஞ்சிக்காம இப்படி ஒரு எதிர்க்கட்சி தலைவர் நமக்கு வந்து வாச்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம வருத்தமா இருக்கு. இந்நிலையில் திருமண நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுகவினரை விட கருணாநிதியை ராஜ்நாத் சிங் அதிகம் புகழ்ந்து பேசியதாக தெரிவித்தார். இதனால் உளமாற மகிழ்ச்சி அடைந்ததில் தனக்கு இரவில் தூக்கம் வரவில்லை என்று மு க ஸ்டாலின் குறிப்பிட்டார். உள்ளபடியே கூட்டணி கட்சி தலைவர்கள் பேசினா என்ன பேசுவாங்களோ அதை விட அதிகமா திமுக காரன் பேசுறதை விட அதிகமா சிறப்பா தலைவர் கலைஞரை பற்றி அவர் பேசினது உள்ளபடியே வரலாற்றில் பொறிக்கத்தக்கக்கூடிய உரையாக அந்த உரை அமைந்துச்சு. கருணாநிதியை பாராட்ட வேண்டிய தேவை ராஜ்நாத் சிங்கிற்கு இல்லாத நிலையில் அவர் மனதில் இருந்த உண்மையை வெளிப்படுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். இதனிடையே கலைஞர் நாணய வெளியீட்டில் எந்த ஒரு அரசியலும் இல்லை என்று மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். திமுகவும் பாஜகவும் ரகசிய உறவு வைத்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறிய விமர்சனத்திற்கு மறுப்பு தெரிவித்தார். அதிமுக இது ஒரு குற்றச்சாட்டா சொல்றாங்க, மறைமுக கூட்டணி அப்படின்றத சொல்றாங்க. பாருங்க, ஒரு மத்திய அரசாங்கத்துடைய இதை நான் ரொம்ப தெளிவா பார்க்குறேன். இது ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில், தமிழ்நாடு அரசாங்கத்தின் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் எங்களுடைய மத்திய அமைச்சரை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டதில் எந்த அரசியல் இல்லை, எந்தவித அரசியலும் இல்லை. தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக அதிமுக இருக்கக்கூடிய நேரத்தில், அவங்க கூட்டணியிலிருந்து நீங்கள் விலகிய நேரத்தில் இந்த கருத்தை சொல்வதற்கான காரணம் என்னன்றதை நீங்கள் நினைக்கிறீங்க? இதில் அவர் அரசியலுக்காக பேசியிருக்கலாம், அல்லது ஒரு அமைச்சரனுடைய ஒரு முன்னாள் முதலமைச்சரனுடைய நிகழ்ச்சியில் இன்று இராணுவத்துறை அமைச்சர் அதை தொடங்கி வைத்திருக்கிறார் என்ற அந்த அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்கன்றதை அவர் நினச்சிருக்கலாம். அது அவர்கிட்ட தான் கேட்டது தான் அவர் கரெக்டாக சொல்லுவார் இதுக்கு பற்றின ஆன்சர்.